இந்து கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்ணு வந்து முதல் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சொந்தக்காரங்களாம் ஆரத்தி எடுத்து பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேங்க. இப்போ இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். என்று வாழ்த்துகின்றோமே, என்றும் சுபமங்கலம் என்று வாழ்த்துகின்றோமே. பொண்ணு பேர் சௌபர்ணிக்காங்க. அதனால் இப்போ சௌபர்ணிக்கான்னு பேரை சொல்லி வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு உள்ளேயும் அந்த நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதவுக்கிட்ட நின்று ஒரு ஆரத்தி பாட்டு பாடுவாங்க. அது வந்து பொண்ணை வரவேற்கிறதுக்காக ஒரு பொண்ணோட எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த பாட்டிலையே பொண்ணு வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் மாப்பிள்ளை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாட்டு பாடுவாங்க. அது நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேங்க. ஷார்ட்ஸில் பார்க்காதவங்க இதுலேயும் அந்த பாட்டு கேளுங்க. பொண்ணோட பேரை சொல்லி இப்போ நிலைவாசப்படிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே நிறுத்தியும் இந்த பாட்டை பாடுவாங்க. சித்திரமே உந்தனுக்கு அருமையுள்ள சௌபர்ணிகா அருணங்கே கேட்பாயோ, புத்தி நதி பேசுகிறேன் கேட்பாயோ. அன்னப்பெண்ணுடைய தாய் தந்தை முன்பு அக்கினி சாட்சியாய் பெரியோர்கள் முன்பு மாப்பிள்ளையோடவே மனக்கோலம் கொண்டு மனதார பூரித்து வார்த்தைகள் கூறி குணமான வார்த்தைகள் போதியே நல்கி எல்லாரும் தவறாமல் நடப்பதை கண்டு இனியதொரு புத்தி கூறுகிறேன் கேட்பாய். வீட்டையும் குணமாக மெழுகி தண்ணீரில் பாங்காக தேய்த்து மணப்பள்ளி தண்ணீரில் அடுக்காக வைத்து வாக கூடம் எடுத்து தண்ணீர் எடுத்து மேஜதியாய் வந்து அரிசி பருப்பு என்று ஆராய்ந்து பார்த்து ஆனதோடு காய்கறிகள் அறிவாளால் கொய்து குறையப்பாமல் கணவனார் வந்தவின் கருத்தாய் எழுந்து சுத்தமான அவை பூஜைகள் முடித்து அவை பூவாடு வைத்து புனிதமான இளநில் தண்ணீர் தெளித்து உப்போரு பாகாமாய் எழுதுபுறம் வைத்து ஊறுகாய் காய்கறிகள் வரிசையாய் வைத்து நீ செய்த அன்னத்தையோர் கடனையால் தள்ளி கணவனார் பின் நீயும் உபகாரம் செய்தோமே உலகோரும் புகழவே அறிவுள்ள சௌபர்ணிகா ஆனந்தம் சேர்க்கமா வருகவே. பொண்ணும் மாப்பிள்ளையும் முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வந்தோடனே நேராக பூஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பொண்ணை தீபம் பற்ற வைக்க சொல்கிறதுங்க. இப்போ 5 முக தீபம் வச்சுட்டு அதில் 5 திரியும் ஒரே தீக்குச்சியில் பத்துதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களை நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க. அதனால் இப்போ வேண்டாம், நீ மண் விளக்கு மட்டும் பற்ற வைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு திரி போட்டு ஒரு மண் விளக்கு மட்டும் பற்ற வச்சாங்க. அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் சாமி ரூம்குள்ளே போய் அவங்க சாமி கும்பிட்டாங்க. பொண்ணு இங்கே சாமி கும்பிட்டு வந்தோடனேங்க சமையல் ரூம்குள்ளே போகணும். சமையல் ரூம்குள்ளே போய் நாங்கள் சர்க்கரை பருப்பு உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதில் போய் கை நனைச்சிட்டு வரணுங்க. நனைச்சிட்டு வந்தோடனே அடுத்தது ஒரு விளையாட்டு இருக்குது, தங்கமும் வெள்ளியும் எடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அது இன்னொரு பக்கம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பங்கள் ஒற்றுமை ஆனந்தமா சந்தோஷமா பேரும் குடும்பமா சிறப்பா வாழணும், சிஸ்டரும் வாழணும். அடுத்தது பொண்ணு தாங்க சமையல் கிட்டு ராணி. அதனால் சமையல் கிட்டில் போய் சமையல் ரூம் என்ன இருக்குது, அதில் எங்கெங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் எடுத்து வச்ச 5 பொருளில் கை நினைக்கணுங்க. அதுதான் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இது கை நினச்சிட்டு வந்த உடனே அடுத்தது வெள்ளியும் தங்கமும் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க. அதுக்கு ஒரு பக்கமாக அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. தண்ணி பிடிச்சி வைக்கிற ஒரு சால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாலில் ஒரு அரைவாசிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்குவாங்க. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பூவெல்லாம் தூவி விட்டு அதுக்குள்ளே வந்து வெள்ளியும் தங்க மோதிரமும் உள்ளே போடுவாங்க. அது வந்து 2 பேரும் தேடி எடுக்கணும். அது யார் அதிகமாக தங்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் ஒரு விளையாட்டுங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். எல்லாரும்
மாப்பிள்ளை வந்து தங்க மோதிரம் எடுத்துக்கிறாருங்க ஃபர்ஸ்ட்டு. அது அப்புறம் சொல்லுவாங்க. ஓகே மறுபடியும் போடுங்க. அப்படியே பேக் வந்துருங்க. வந்துருச்சா இல்லையா? இந்த மாதிரி 3 டைம் போட்டு எடுப்பாங்க. தனித்தனியா காட்டு. கொஞ்சம் தண்ணி வை. நீங்க போட்டு கையை காட்டுங்க போங்க. அது போடல. நல்லா கலக்கிடுறேன். போட்டேன் போடல. சரி இந்த பார்த்து போட்டேன். 1 போட்டாச்சு போட்டாச்சு. 3 ஒரே மாதிரியா 3 தடவை அண்ணி விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கேமரா பாருங்க. கண்ணு மூடிட்டு ஒரு நிமிஷம். ஓகே. தங்கமும் வெள்ளியும் எடுக்கிற ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்காக விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் அடித்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் பாலும் பழமும் சாப்பிடணும். அதுக்காக அடுத்த ஈவெண்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் போயாச்சுங்க. இப்போ பாலில் நினச்சி பொண்ணு பாதி பழம் சாப்பிட்ணும், மாப்பிள்ளை பாதிக்கு மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடணும். இப்போ அந்த ஈவெண்ட்டு நடந்துகிட்ருக்குது. மாப்பிள்ளையோட அண்ணி தான் இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. பொண்ணு முதல் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே என்னென்ன ஈவெண்ட் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துடுச்சுங்க. பொண்ணு வந்து தீபம் ஏற்றுனாங்க. அப்புறம் சமையல் ரூமுக்குள்ளே போய் சர்க்கரை உப்புல எல்லாம் கை நினச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பாலும் பழமும் சாப்பிட்டு வெள்ளி பொண்ணும் எடுத்தாச்சு. இந்த ஈவெண்ட் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது மண்டபத்தில் வேறு இவங்க வரவுக்காக கொஞ்சம் பேர் காத்துட்ருக்காங்க. இவங்களை வழி அனுப்புறதுக்கு வேண்டி பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போகணும். அதுக்காக இவங்களை வழி அனுப்புறதுக்கு வேண்டி மண்டபத்தில் இருக்கிறாங்க. இப்போ மண்டபத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அங்கேயும் வந்து ஆரத்தி எல்லாம் கரைச்சி வச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. போய் வேறு பூசணிக்காய் உடைச்சி பூசணிக்காய் திஷ்டி சுற்றி போடுவாங்க. அதெல்லாம் அதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ மண்டபத்துக்கு போய் பாருங்கள், 50-60 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. எல்லாத்துக்காலையும் விழுந்து நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லணும். அதனால் ஒவ்வொருத்தருக்காலையும் விழுகிற கான்செப்ட் இப்போ இல்லைங்க இல்லைங்களா. எல்லாத்தையும் நிற்க வச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அச்சத்தை தூவி வாழ்த்திட்டாங்க. போய் நல்லா இருங்க, நல்லா வாழ்ந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டாங்க. பொண்ணோட பெரியப்பா வந்து இங்கே ஒரு பாட்டும் பாடுவார். அப்பா கண்ணியமும் பல்லாண்டே. எங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க. எங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க. இனியும் நிற்க வச்சா பொண்ணு ரொம்ப இமோஷனல் ஆயிடுவான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட பெரியப்பா சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள வழி அனுப்பிச்சி விட போயிட்டேங்க. அவங்களும் சந்தோஷமாக கார் ஏறிட்டாங்க. ஹிந்து முறைப்படி எங்கள் தங்கச்சியோட பையன் கல்யாணம் ஒன்று விடாமல் அப்லோட் பண்ண திருப்தியோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.